வணக்கம் என் அருமை நண்பர்களே. தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதிகளை வரையறுக்கும் பொழுது காமராஜரின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். திருவாங்கூர் தமிழ்நாடு எல்லைப்பகுதி, கர்நாடக தமிழக எல்லைப்பகுதி, ஆந்திர தமிழக எல்லைப்பகுதி ஆகிய இடங்களில் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் காமராஜருக்கு ஏற்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த அவர் CN முத்துரங்க முதலியாரை தலைவராக நியமித்து தமிழ்நாடு எல்லைக்குழு ஒன்றை உருவாக்கினார். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆந்திரர்கள் சென்னை நகரின் மீது உரிமை கொண்டாடினார்கள். அவர் மதராஸ் மனதே என்ற முழக்கத்தை எழுப்பினார்கள். ஐக்கிய கேரளம் வேண்டும் என்போர் கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், குமரி மாவட்டம் ஆகியவற்றுடன் கேரளா அமைய வேண்டும் என்று விரும்பினார்கள். மாப்போசி முதலாக வடவேங்கட முதல் குமரி வரை உள்ள தமிழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். இதற்காக மாப்போசி ஒரு பெரிய அறிக்கையை தயார் செய்தார். அந்த அறிக்கையில் காமராஜர் அவர்களும் கையெழுத்திட்டார். இதில் காமராஜர் கையெழுத்து போட்ட பிறகு இதனுடைய போராட்டம் தீவிரமடைந்தது. சென்னை நகரை ஆந்திரருக்கே உரியது என நீதிபதி வாஞ்சு தனது பரிந்துரையில் கூறினார். உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜர் சென்னை நகரில் ஆந்திரருக்கு எந்த விதமான பங்கு தந்தாலும் சரி, இதுவரை கண்டிராத அளவுக்கு பெரும் கிளர்ச்சி எழும் என்று எச்சரித்தார். ஆனாலும் சென்னை நகரம் தமிழகத்தை விட்டு வழுகி போக இருந்தது. இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காமராஜரை நேரில் வந்து சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது காமராஜர் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான தந்திகள் பற்றி அவரிடம் குறிப்பிட்டார். காமராஜரின் கூற்றை கேட்ட சாஸ்திரி சென்னை நகரம் பற்றிய மத்திய அரசின் முடிவினை மறுபரிசீலனை செய்வதாக சொல்லிவிட்டு சென்றார். சென்னை நகரம் ஆந்திராவுக்கு காமராஜர் தலையிடவில்லை என்றால் கைமாறி இருக்கும். நீலகிரி மாவட்டத்தை தமிழகத்திலிருந்து பிரித்து எடுக்க வேண்டிய கன்னடியரும் தெலுங்கரும் மலையாளிகளும் சேர்ந்து போராடினார்கள். நீலகிரி தமிழகத்தின் ஒரு பகுதி, அதை பற்றி பேசுவதற்கே இடமில்லை என்று காமராஜர் மறுத்தார். பின்னர் ஊட்டியை கேட்டனர். ஊட்டி தமிழகத்தின் காஷ்மீர், அதை விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று நெஞ்சுரத்தோடு கூறினார் தலைவர் காமராஜர். அதனால்தான் ஊட்டி இன்று நம்மோடு இருக்கிறது. இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் காமராஜர் அவர்கள். மார்ஷல் நேசமணிக்கு அடிக்கடி சந்தித்து தன்னுடைய ஆலோசனையை வழங்கினார். மார்ஷல் நேசமணியினுடைய போராட்டத்திற்கு உற்றதுணையாக இருந்தவரும் தலைவர் காமராஜர் தான். வாழ்க காமராஜர், வளர்க அவருடைய தேசத்தின் பங்கு. நன்றி, வணக்கம்.